இது ஒரு தீர்க்கதரிசியின் கதை அல்ல. இது உடைந்த இதயத்தோடு நின்ற ஒரு மனிதனின் குரல். யூதா தேசம் பாவத்தில் மூழ்கியது. ஆலயம் இருந்தது, ஆனால் தேவன் இல்லை. வழிபாடு இருந்தது, ஆனால் உண்மை இல்லை. அந்த நேரத்தில் ஒரு இளைஞனை தேவன் அழைத்தார். கருவில் உருவாக்கும் முன் உன்னை அறிந்தேன், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக நியமித்தேன். அவன் பயந்தான். நான் சிறுவன். தேவன் சொன்னார், நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். எரேமியா எழுந்தான். அவன் வார்த்தை மென்மையில்லை, அது நெருப்பு, அது சுத்தி. மனந்திரும்புங்கள், இல்லையெனில் பாபிலோன் வரும். மக்கள் சிரித்தார்கள். ஆட்சியாளர்கள் கோபித்தார்கள். அவரை அடித்தார்கள், சிறையில் போட்டார்கள், கழிவுநீர் கிணற்றில் தள்ளினார்கள். இருள், தனிமை, அழுகை. அவன் சொன்னான், இனி நான் பேச மாட்டேன். ஆனால்